குமரனுக்கு மறுபடியும் வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்குது. கண்டினியூவாக நீங்களே வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லிடுறாரு. அதனால் குமரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. எல்லாருமே ஷூட்டிங் வந்து பார்க்க வராங்க. அடுத்து வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது குமரன் வந்து ஆல்ரெடி அவங்க கூட வந்து பேரா நடிக்கிற அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து வந்து கங்கா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து குமரன் வந்து டைலாக் பேசணும். ஆனால் குமரன் டைலாக்கே பேசல. கங்கா பார்த்து ரொம்ப பயந்துடுறாரு. உடனே வந்து கங்கா பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. டைரக்டர் வந்து ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கங்கா இதெல்லாம் நீ தப்பாக நினச்சிக்காத, ப்ளீஸ் சொன்னால் கேளு, இது வந்து டைலாக் தான் அப்படின்னு சொன்னோன்னா கங்கா கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டில் இருக்கும் எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இது வந்து வெறும் நடிப்பு தான், ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே அப்போ கூட இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீஸ் கங்கா அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சரின்றாங்க. அடுத்து வந்து குமரன் வந்து நடிக்க போகிறாரு. அங்கே வந்து அவங்க வந்து குமரனை பார்த்து பேசுகிறாங்க. அந்த லேடி, நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோவா உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் நீங்கள் காத்துட்டுருக்கிறது, உங்களோட பணிவு எல்லாத்தையும் பார்த்து உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வாழ்ந்தா உங்கள் கூட தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டு நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. குமரனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே டைலாக் படி வந்து அவரும் கையை பிடிக்கிறாரு. அடுத்து அவங்க அப்படியே தோல் மேலே வந்து அவரோட வந்து மார் மேலே வந்து சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிக்கிட்டு அப்படியே நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் காலம் ஃபுல்லாக என் கூட இருக்கணும், நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து வாழணும், நம்மளுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. குமரனும் வந்து அப்படியே சந்தோஷமாக வந்து அவங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே முடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு வயிறாகிறது, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்படியே கங்கா கிளம்பி போக பார்க்குறாங்க. எங்கடி போகிற அப்படின்னோடனே எனக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால தான் ஷூட்டிங் நான் வரமாட்டேன் சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. உடனே குமரன் வந்து கங்காவை பார்த்துட்டு ஓடி வராரு. உடனே எல்லாருமே அதுக்குள்ளேயும் கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு சூப்பராக நடிச்சுங்கப்பா, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கா அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவரால் கங்காவை போயிட்டு சமாதானப்படுத்தவே முடியல. இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறதால இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விடு கங்கா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த மாதிரி நடிப்பு துறைக்கு வந்துட்டால் எல்லாமே இருக்கும், அதுக்காக நீ ஏன் இப்படி கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நான் ஒன்றும் கோச்சிக்கல அப்படின்றாங்க. இல்லை நீ கோச்சி, நான் அக்காவுக்கு பயங்கரமாக பொறாமையாயிடுச்சு, அக்காவெல்லாம் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப பொசிஷனஸாக இருக்கா அதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. உடனே வந்து கங்கா வந்து அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்க. குமரன் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு வராரு. மாமா பாரு ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, அவர் வந்து நடிப்புக்கு பாராட்டணும், அதை விட்டுட்டு நீ ஏன்க்கா இவ்வளோ பண்ணுற, மாமா நீங்கள் சூப்பராக நடிச்சிங்க, ரொமான்டிக்கில் அசத்துறீங்க போங்க அப்படின்னோடனே அப்படியே வந்து கங்காவே பார்க்குறாரு குமரன். உடனே பார்த்து கங்கா முறைக்கிறாங்க. ஐயோ என்ன நடக்க போது தெரியலையே வீட்டில் அப்படி சொல்லிட்டு முடிக்கிறாரு. தம்பி பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களாம். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரிக்கு வந்து பர்த்டேக்காக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு நம்ம விஜய். அவ்வளோ அழகாக வந்து அலங்கரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பர்த்டேக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து காவேரிக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்குறாரு. வாங்கி காவேரிக்கு சர்ப்ரைஸாக ப்ரெசனும் பண்ணுறாரு. காவேரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நீ வரணும் அப்படின்றாரு. அதை பார்த்து காவேரி செமையாக டென்ஷன் இறங்கி நீ என்ன தாங்க மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, பின்ன என்ன நான் உங்ககிட்ட ட்ரெஸ் கேட்டேனா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பர்த்டே பார்ட்டியில் செலிப்ரேஷன் பண்ண ஏன் காவேரி இப்படிலாம் வேணாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நீங்கள் என் கூட இருப்பீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே மனசு கஷ்டப்படுறாரு விஜய். நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் இதை பற்றி பேசாது நீ ஏன் காவேரி இப்படி பேசி நான் தொல்லை பண்ணுற, இப்போ என்ன நீ வந்து பர்த்டே செலிப்ரேஷன் முடியாதா, தாத்தா பாட்டிக்காக நீ வந்து இப்படிலாம் பண்ணுவியா பண்ண மாட்டியா, ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரிங்க நான் ஒத்துக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் மேலும் பாசத்தை காட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த பாசத்துக்கு தொழுது நான் அடிமையாக ஆகிடுவேன் போல் இருக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பர்த்டேக்காக எல்லாருமே வந்துடுறாங்க. ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ காவேரிக்கு வந்து எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. பர்த்டேக்காக காவேரி வந்து கேக் வெட்டுறாங்க. நம்ம வந்து விஜய்க்கும் வந்து ஊட்டி விட போகிறாங்க. அப்போ விஜய் வந்து ஊட்டி விடுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே ப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு நிவினை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவினும் வந்து அவங்களுக்கு பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு செம கடுப்பாக இருக்குது. இவர் தான் நிவினை வர வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. நிவினை பார்த்தோன்னே வந்து விஜய்க்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நம்ம காவேரி நம்மளுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சொந்தம் கூட நினச்சோமே, ஆனால் நிவின் இருக்கிறதே நம்ம மறந்துட்டோமே, நிவினுக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறது, அப்போ காவேரி மனசில் என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் விஜய் கிட்ட நிவின் வந்து சொல்கிறாரு, சாரி ப்ரோ நான் வேணும்னு வரல, ஆனால் காவேரியோட பர்த்டே மிஸ் பண்ண நான் விரும்பல, அதான் வந்தேன்றாரு. யமுனா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் ஃபோன் பண்ணால் ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. காவேரி அக்கா பர்த்டேக்கு மட்டும் முதல் நாளாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து நிவினை பார்த்த காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து காவேரிக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஒரு வீடு காவேரி வாங்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னோன்னா காவேரி வாங்கிக்கிறாங்க. அடுத்து
வந்து எல்லாரும் போனோன்னு வந்து விஜய் கிட்ட நேரா காவேரி வந்து அந்த வீட்டோட சாவிய திருப்பி தராங்க. விஜய் அதிர்ச்சி அடையிறாரு. "ஏன் காவேரி இப்படிலாம் பண்றன்னோனே, இங்க பாருங்க இந்த வீட நான் உழைச்சு சம்பாரிச்சு வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா உங்ககிட்ட வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லன்றாங்க." "நான் யாரோ காவேரி" அப்படின்னோனே, "ஆமாங்க நீங்க யாரோ தான். என்ன அப்படி தானே நீங்க நெனைக்கிறீங்க. அதனால தானே அந்த நிவின இங்க வர வச்சிருக்கீங்க." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாங்க. "நான் வர வைக்கல காவேரி. இல்லங்க நீங்க தான் வர வச்சீங்க. எனக்கு தெரியாதுன்னு நெனச்சீங்களா? நீங்க நிவின் கிட்ட என்ன பேசுனீங்க? ஏது நிவின் எதுக்காக இங்க வந்தாரு? எல்லாமே எனக்கு தெரியுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. எதுக்காக இந்த நடிப்பு? என் மேல உண்மையா அன்பு வச்சிருக்க மாதிரியும், எல்லார் முன்னாடியும் நடிக்கிறீங்க. எனக்காக வீடு வாங்குறீங்க. ஆசை ஆசையா என் கூட பழகுறீங்க. ஆனா எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு, எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அழுதபடி போறாங்க. விஜய் என்ன பண்றதுன்னு தவிக்கிறாரு.